குரு வந்து 10ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பதவி வந்து பறி போகிறது கிடையாது, பதவி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை மாற்றம், பதவி மாற்றம், அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கலாம், பின்னேற்றமாகவும் இருக்கலாம். அதாவது இருக்கிற ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய குருவின் 5ஆம் பார்வையானது ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிகத்தின் மேல விழ போறதுனால திருமண முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் வேக வேகமாக நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சரி, கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமை, மனக்கசப்புகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாசத்துல இருக்கு. அதே போல படிக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமைந்து புத ஆதித்ய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இந்த மாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போறது ரொம்ப தேவையாக இருக்கும். அதே போல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பிபி, எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பராகவே இருப்பீங்க. ஸோ எதையுமே நிதானமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கூடியவன் செவ்வாய் இப்ப 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 9இல் சூரியன், 10ஆம் இடத்தில் குரு பகவானும், 11ஆம் இடத்தில் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 5ஆம் இடத்தில் ராகுவும், 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமைந்திருக்கிறார்கள். பொதுவா குரு வந்து 10ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பதவி வந்து பறி போகிறது கிடையாது, பதவி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை மாற்றம், பதவி மாற்றம், அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கலாம், பின்னேற்றமாகவும் இருக்கலாம். அதாவது இருக்கிற ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நல்ல தசா புக்திகள் நடக்கும் பொழுது அவங்க ஒரு அப்லிஃப்டுக்கு போறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பதவியில ஒரு நல்ல மாற்றம், வேலை மாற்றம், எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ராசியாதிபதி சுக்கிரனானவர் கேதுவுடன் கூடி 11ஆம் இடத்துல வந்து கோச்சாரத்துல இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள்ல ஒரு குழப்பம், தடை, தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்வதென்பது ரொம்ப தேவையானதாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்தில். குருவின் 5ஆம் பார்வையானது ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிகத்தின் மேல விழ போறதுனால திருமண முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் வேக வேகமா நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு சமயத்துல வந்து டக்குன்னு எதிர்பாராம ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது திருமண விஷயத்துல வந்து ரொம்ப தேவைப்படுவதாக இருக்கும். ராசிக்கு 2 கூடியவன் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்திற்குரிய செவ்வாய் பகவானானவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல போறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சரி, கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமை, மனக்கசப்புகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறதுனால எதையுமே பேசாம சரின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிலைச்சிருக்கும் இந்த ஜூலை மாதத்திலையும். ஸோ பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாசத்துல இருக்கு. அதே போல படிக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமைந்து புத ஆதித்ய யோகமாக செயல்படுது. ஸோ எதிர்காலம் வந்து ரொம்ப நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுல ஸ்லைட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சுக்கிரனானவர்
கேதுவோட கூறுறதுனால ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாலும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பல முறை யோசிக்கக்கூடிய அமைப்பானது போயிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி நீங்க ஃபைனலா ஒரு ரிசல்ட் எடுப்பீங்க இல்லையா, அந்த ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நீங்க என்ன நினைச்சிருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். அதனால மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான மந்தாவே இந்த மந்த் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இந்த மாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். அதே போல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பிபி, எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பராகவே இருப்பீங்க. ஸோ எதையுமே நிதானமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம எதையுமே ஒரு டென்ஷனோட செய்யாம ரொம்ப அமைதியா காமா செய்யும் போது எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மெடிடேஷன், யோகா இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா ஜூலை மாசமும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான மந்தாவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.